வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வர் இவர்தான். தேர்தலுக்கு பின் வெளியான தரமான சர்வே முடிவு. தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பெல்லைக்கனும் ஆள கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். தற்பொழுது பெருமிதத்திலும் பெருமிதமாக முக்கியமாக பார்த்திங்கன்னா விளங்கக்கூடிய ஒரு சில இடமாக தான் 2026 தேர்தல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது சொல்ல வேண்டும் என்றால் தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய ஜனநாயக கடமையை நான் பார்த்திங்கன்னா ஓட்டு போட்டேங்க. நீங்களே எல்லோரும் போட்டிங்களா அப்படின்றத ஃபஸ்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நேற்றைய தினம் அண்டு பெருமிதத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு 2026 தேர்தலில் முதலமைச்சர் யார் அமரப்போகிறார்கள் அப்படின்றது மிகுந்த ஒரு பக்கம் எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது தீவிரத்திலும் தீவிரமாக ஸ்டாலின், எடப்பாடி, விஜய், சீமான் என இவர்களுடைய அந்த ஒரு பெரும்பான்மையில் யாரை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள்? மாற்றம் நடந்துவிட்டதா? புரட்சிகரமான ஒரு பயணம் மக்கள் முடிவை எடுத்து விட்டார்களா? மீண்டும் அதே தொடர்கிறதா அப்படின்ற மாதிரியான சூழல்களும் இருந்துகிட்ருக்கு. இந்த ஒரு வகையில் புதிய வாக்காளர்கள், இதற்கு முன்னாடி வாக்களித்தவர்கள், தொடர்ந்து வாக்களிக்கக்கூடியவர்கள் என அனைவரும் தொடர்ந்து அவர்களுடைய வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள். இந்த வாக்குப்பதிவானது மிகுந்த ஒரு முக்கியத்துவத்தையும் உறுதியும் தந்து கொண்டிருந்தாலும் கூட அனைத்து விதமான மக்கள்களும் தங்களுடைய ஒரு சில முடிவுகளையும் எடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்திருக்கிறார்கள். இதனால் 2026 தேர்தல் களமானது மிகுந்த எதிர்பார்ப்பை கொடுக்கக்கூடிய தேர்தலாகவும் அவர்களுடைய அரசியல் முடிவுகளில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இடமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு வகையில் 2026 தேர்தல் களம் மக்களின் அடிப்படையிலான மாற்றத்திற்கான ஒரு விதையாகவும் பார்க்கப்படுகிறது. இதற்கான விடுவு காலம் 4ஆம் தேதி பிறக்கப் போகிறது. ஒட்டுமொத்த தகவலுமே காத்து கொண்டிருக்கிறது. எந்த கட்சி முன்னிலை வகிக்கப் போகிறது, யார்தான் முதல்வர், இவர் தான் வரணும்னு நான் போட்டிருக்கேன்ப்பா, எல்லாரும் இவருக்காக போட்டாங்களா, இல்லை மாற்றி போட்டாங்களா, இல்லை அவருக்காக போட்டாங்களா, இவருக்காக போட்டாங்களா அப்படின்ற குழப்பங்கள் இருக்கிறது. ஸோ 4ஆம் தேதி வரைக்கும் மக்களுக்கு மண்டையை பிச்சுக்கிட்டு போகும்போது, முக்கியமாக அரசியல் தலைவர்களும் சரி, வேட்பாளர்களுக்கும் சரி, எல்லாருக்குமே. ஏன்னா இந்த ஒரு தேர்தல் அந்த மாதிரியான தேர்தல் தான், ஓகேங்களா? ஏன்னா நடந்துட்டுக்கூடிய ஒவ்வொன்றும் சரி மக்களுக்கு தெரியும், புரியும் அடிப்படையிலான பார்த்திங்கன்னா அரசியலின் மாற்றத்தை பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடிய தேர்தலாக இந்த ஒரு 2026 தேர்தல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அனைத்தும் மாறக்கூடிய சூழல் என்பது நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதே தெரிகிறது. பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது அப்படின்றத. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.